தமன்னா. அப்பாடா, இப்பதான்க்கா பெரிய ரிலீஃபா இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. ஜான்சி, மச்சான் இப்படி யாரோட தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். கரெக்டா சொன்னீங்க சித்தப்பா. ஒவ்வொரு தடவையும் மாமாவையும் ஜான்சியையும் பார்க்கும்போது எப்படா உண்மையை சொல்லி நம்மள கம்பி என்ன வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டே இருப்போம். ஆனா இனிமே அந்த பயமே கிடையாது. மா, இந்த போன்ல இருக்க வீடியோ எவிடன்ஸ், பென்ட்ரைவ்ல இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிடலாமா? இல்ல மனோ, வேற என்ன பண்ண போறீங்க? இது எல்லாத்தையும் கிஃப்ட் ராப் பண்ணி காலையில வீட்டு ஹால்ல கொண்டு போய் வைக்கணும். அக்கா, உங்களுக்கு என்னக்கா பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட இருந்து தமன்னா காப்பி பண்ணதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையாச்சு. இப்போ அதே தப்பதானே நீங்களும் பண்றீங்க? சும்மா இருங்க தம்பி. அத்தை, இதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது? இங்க பாருங்கம்மா, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அதுக்கு பின்னால ஸ்ட்ராங்கா ஒரு காரணம் இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறது? இதை கொண்டு போய் நாளைக்கு நீங்க ஹால்ல வச்சதுக்கு அப்புறம் முதல்ல இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அது எப்படிமா? அது எப்படிக்கா? காலையில நடக்கும், அப்போ உங்களுக்கே புரியும். அக்கா ஏதாவது பெருசா பிளான் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. தமன்னா, அத்தை, இதெல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு கிஃப்ட் ராப் பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. வாங்க. தமன்னா ஜாக்கிரதை. சரிங்கம்மா, இப்போ உங்களோட பிளான் என்னங்கிறதையாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னக்கா, என்னதான் பிளான்? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் சொன்னா அப்புறம் ருசி இருக்காது தம்பி. வெயிட் பண்ணி பாருங்க. இந்தாங்க அத்தை. சரிம்மா, இப்போ இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் நான் எங்க வைக்கணும்? இப்போதைக்கு என் கையிலேயே இருக்கட்டும். நீங்களாம் போய் நிம்மதியா தூங்குங்க. காலையில வந்து என்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. சரிங்க அத்தை. சரிம்மா. சரிக்கா, வாத்தம்மா. குட் நைட்மா.